Good morning மக்களே. So it's your boy Ben Sold here. இப்போ நம்ம மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும். என்னோட இன்ட்ரோ ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மார்னிங் இட்ஸ் ஆக்சுவலி மார்னிங் தாங்க. ஸோ 5 மணி ஆச்சு. மார்னிங்கே 5 மணிக்கு எங்கடா போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் ஃபார் ரைட். நான் மட்டும் சொல்லவா போல எல்லாம் நிறைய ரைடர்ஸ் இன்றைக்கி வராங்க. நிறைய பேர் கூட்டிகிட்டு போகிறோம். இட்ஸ் கோன் பி லாட் மோர் ஃபன் டுடே. ஆக்சுவலி வந்து ஸோ பெருசாலாம் இன்ட்ரோ சொல்லி ஆரம்பிக்கணுன்ற ஐடியா மாதிரி எனக்கு இல்லை. ஆக்சுவலி வாய்ஸ் ஒரு மாதிரி தோன்ற ஒரு மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் மார்னிங் 5 மணியில் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் வரணும். ஜாக்கெட் ரெடி ஆயிடுச்சு, என்னோட பூட்டில் போய் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆர்எக்ஸில் தான் போகிறோம் நம்ம. தட்ஸ் த திங். ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டு அண்ட் அசம்பிளிங் பாயிண்ட்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் போக உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். Okay, so guys, we are here. Actually, கிளம்ப போகிறோம். We are going to start actually. நம்மளோட 2019 மாடல் S1000 XR with Aston Racing பைக் இருக்குது. The Mighty Busa 1300 Beast இருக்குது. நம்மளோட ட்ரீம் பைக் S1000 XR. நம்மளோட ட்ரீம் பைக் கைஸ், நம்ம சுற்றி பார்த்துக்குவோம். நம்மளோட ட்ரீம் பைக் இதுதான். ஸோ ஃப்யூச்சரில் ADV எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சேனலில். அண்ட் Harley Davidson Street 750. And I think it's a 310 GS, not sure, 310 GS நினைக்கிறேன். 2 Superbikes அங்கே வந்திருக்கு. ஓகே, அண்ட் நம்மளோட பேபி பாய் இருக்கான் இங்கே. அண்ட் மைட்டி R1 கிராஸ் பிளேன், NS 200 இருக்குது, R15S இருக்குது, Z900 இருக்குது, Z800 இருக்குது, ZX 10R புதுசு மகனோடது, அண்ணோட ஃபேஸர் நிற்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா we have the speed triple. It is not street triple guys, street triple இல்லை, it is speed triple 1050cc. and Z800 இருக்குது, Daytona 675, புது 10R இருக்குது. This is the new 10R and it's a Daytona 675 again. And we've got Ninja 1000 here and RE here. So everything is assembled here. So எல்லாமே we are all set to go. Let's go. The speed triple 1050 and we are on our RX. S1000 XR is here. Okay, I think we are leaving guys.
Okay guys, we are making a move. Oh man, they have started. What's that? என்ன பிரச்சனை? என்னாச்சுண்ணா? போக மாட்டேங்குதா? ஐயோ, சரி வாங்க, பொறுமையாக வாங்க, நானும் வரேன், போயிடலாம். மூவரையா? கைஸ், வண்டி பிரச்சனை. R1 மூவ் ஆக மாட்டேங்குது. செகண்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணி பார்த்துட்டேன், ஃபஸ்ட் கியரில் போட்டு மூவ் ஆகலை. வண்டி பிரச்சனை, ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. ரைட்டு அன்றைக்கி இப்படி ஆயிருக்கு. இன்னும் வாட்ஸ் கோனா ஹேப்பன். இப்போ கண்டிப்பாக வந்து வண்டியை கொண்டு போய் கராஜை கொண்டு போய் விட்டுட்டு வேறு வந்து என்ன பிரச்சனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னு ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். யா, ஸோ என்ன பிரச்சனை தெரில. இதில் என்ன ஒரு கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் எல்லாமே அனுபவிக்கிட்டு இருக்க பேக்கில் இருக்குது. நான் எதுவுமே போடல, அதுதான் விஷயம். ஆமாம்மா. ஓ காட். ஸோ இந்த மாதிரி கடுப்பான விஷயம் நடந்திருக்கு. திருப்பூரில் தான் கராஜ் இருக்குது. அங்கே கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிசிடிக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். மொத்த பைக்ஸ்லாம் இருக்குது. ஐ திங்க் தி டே கைண்ட் ஆஃப் கோன் ராங். பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலி என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2-3 நாள் முன்னாடி தான் வந்து டயர் மாற்றணும். டயர் மாற்றினது பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு வீல் பார்த்தீங்களா, இந்த டிஸ்க்கு இது வந்து உள்ளே லாக் ஆகிடுச்சு. பிரேக் பேட்ஸ் போடாமல், பிரேக் பேடே போடாமல் வந்து டிஸ்க்கை வந்து அப்படியே உள்ளே லாக் ஆகிடுச்சு. இதனால் வந்து வீல் வந்து சுத்த மாட்டேங்குது. இதுதான் வந்து ரீசன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதனால தான் வண்டி வந்து மூவ் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு ரெவ் பண்ணும்போது அந்த இது இருக்குது. ஆனால் வீல் வந்து சுத்த மாட்டேங்குது கேஸ். கொஞ்சமாச்சும் இந்த பேர்ன் ஆகணும், இல்லை பேர்ன் அவுட் ஆகணும், இப்படி தான் ஆகணும்ல. ஒன்றுமே சுத்தமாக ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து மிஷ்லினில் வந்து கராஜ் இனிமேல் ஓப்பனாக இல்லை. டயர் மாற்றும் போது மிஷ்லின் டயர்ஸில் கொடுத்து தான் பண்ணோம். பட் என்னென்னா அவங்க 5 நிமிஷத்தில் வந்து டயர் மாற்றிட்டானுங்க. 5-10 நிமிஷத்தில் டயர் மாற்றிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாதிரி தான் யோசித்தேன். என்னமோ ஆச்சோ ஏதோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் என்ன விஷயன்றது இப்போ தான் செக் பண்ணிருக்கோம். பிரேக் பிடிக்காம சவுண்டு தான் வர மாதிரி இருக்குல்ல. ஸோ பிரேக் பாட்ஸ் போடாமல இதை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து வீலை வந்து மூவ் பண்ணாமல் லாக் ஆகுது. ஸோ அது என்னன்னு தெரில. ஐ திங்க் வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு மற்ற பைக்கர்ஸ் கூட வந்து அங்கே சிசிடிக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கராஜ் போயிட்டு திருப்பூர்லேருந்து வரான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களே டோ பண்ணிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வண்டி பார்த்துடலாம்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா R1 வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, கராஜுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கராஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கோம். ஸோ இது வந்து திருப்பூர் ஏரியா. ஸோ திருப்பூரில் தான் இருக்கும். திருப்பூரில் வந்து வீரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா, மேக் டாக்டர் அப்படின்றது தான் கராஜோட நேம். ஸோ அங்கே வந்திருக்கோம் பிகாஸ் அண்ணாவோட அந்த வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு. இன்றைக்கி வந்து டுடே இஸ் ஆல்மோஸ்ட் பேட் டே பிகாஸ் இன்றைக்கி சிசிடிவி நம்ம போல நம்ம R1 வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிசிடிவி போகிற பிளான் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம டேரெக்டாக அந்த வேலையெல்லாம் வண்டி வேலை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிசிடி சூப்பர் பைக் ரைடு கான்றாங். ஸோ வேலை செஞ்சிடணும் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கோம். வேலையெல்லாம் முடிஞ்சிடணும்னு நினைக்கிற சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ திருப்பி போகும்போது அகெயின் ஏதாவது ஃபன் ஏதாவது காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன், ஏதாவது வீடியோஸ் போட முடிஞ்சால் போடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கராஜ் கிளம்பிட்டோம். ஏதோ கிளச்சு பிளேட்டில் பிரச்சனை, உள்ள அந்த பாஸில் பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ நாள் ஆகும் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஹெட்டிங் பேக் ஹோம். வீட்டுக்கு தான் போகிறோம் பிகாஸ் இப்போது இதுக்கு மேலே வந்து நாங்கள் சிசிடிவி எங்கேயும் போகிற மாதிரி தெரியல, என்ன பிளான்ஸ்னு தெரியல. பட் மோஸ்ட்லி வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் சண்டை உங்களுக்கு 1 செகண்ட் என்ன பார்க்கலாம். ஸோ எதுவும் தெரியல, அங்கே ஆக்சுவலி வந்து சண்டை நடக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி வி ஆர் ஹெட்டிங் பேக் ஹோம். போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. சிசிடிவிக்கு போகல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலுமே வந்து R1 வந்து ஃபைனலி கராஜை விட்டுட்டோம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன ஃபீலிங். வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு ஆமாங்க, வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த விளாக் வேலை முடிச்சுக்கிறேன். இன்னொரு விளாக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுவது உங்களோட டான்ஸ் மோட். Signing off. Bye bye.